திண்டிவனம் அருகே துப்பாக்கி முனையில் அடுத்தடுத்து கொள்ளை, காரை விட்டு சென்ற கொள்ளையர்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காவல் நிலைய சரகம் காமராஜ் நகர் மரக்காணம் ரோடு என்ற விசாலத்தில் வசிக்கும் பிளவேந்தரின் வயது 53 என்பவர் வீட்டில் குடும்பத்துடன் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இன்று அதிகாலை 25 வயது மதிக்கத்தக்க 3 நபர்கள் முகத்தை மறைத்து கொண்டும் கையில் கத்தி, இரும்பு ராடு, கை துப்பாக்கி வைத்து கொண்டு வந்தவர்கள் வீட்டின் முன் கிரில் கேட்டு பூட்டு மற்றும் முன்கதவு உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். சத்தம் கேட்டு வீட்டில் இருந்தவர்கள் எழுந்தவுடன் வீட்டிலிருந்து பிளவேந்தரின் என்பவரின் வலது புருவத்தின் மேல் கத்தியால் காயப்படுத்தியும் முதுகில் ராடால் தாக்கி அவரது மகன் அருண்குமார் வயது 31 என்பவர் அணிந்திருந்த 2 சவரன் தங்க செயினை கழற்ற சொல்லி வாங்கி கொண்டு அங்கிருந்து பதிவு எண் இல்லாத மகேந்திரா XUV 500 வெள்ளை நிற வாகனத்தில் தப்பி சென்றுள்ளனர். மேற்படி பிளவேந்தரின் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார். மேலும் திண்டிவனம் ராஜேஸ்வரி நகரில் உள்ள விநாயகர் கோயில் பூட்டை உடைத்து அங்கிருந்த பணத்தையும் கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அதன் தொடர்ச்சியாக மயிலம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட ஜக்காம்பேட்டை தனியார் பள்ளி ஆசிரியர் குமார் என்பவர் வீட்டில் வெளியே நிறுத்தி வைத்திருந்த 2 சக்கர வாகனத்தையும், அருகே இருந்த வீரான் கோயில் பூட்டையும், மேலும் அருகே இருந்த தனியார் பள்ளி ஆசிரியர் குமார் வீட்டிற்கு பக்கத்தில் உள்ள ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் தலைமை ஆசிரியர் வரதராஜ் என்பவர் வீட்டின் பூட்டை உடைத்து வீட்டிலிருந்த LED டிவி, மேலும் ஆவணப்பட்டு பகுதியை சேர்ந்த தாண்டவராயன் வயது 57 வீட்டில் கதவை தட்டி கதவை திற, இல்லையென்றால் உன்னை கொன்று விடுவேன் என மிரட்டிய பொழுது பேரில் தாண்டவராயன் மனைவி கூச்சலிட்டனர். கூச்சல் சத்தம் கேட்டு கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். கன்னிகாபுரம் மாரியம்மன் கோயில் தெருவில் வசிக்கும் ஞானசேகரன் என்பவருடைய வீட்டினுள் 4 நபர்கள் முகமூடி அணிந்து கொண்டு கையில் கத்தி மற்றும் இரும்பு பைப்புடன் முன்பக்க கதவு வழியே உள்ள சென்றபொழுது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் சத்தம் கேட்டெழுந்து சத்தம் போட்டா 4 நபர்களும் காரை அங்கே விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். எதிரிகள் பயன்படுத்திய பதிவு எண் இல்லாத மகேந்திரா XUV 500 காரை பறிமுதல் செய்து சம்பவம் தொடர்பாக SP ராதாகிருஷ்ணன் நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர்.